அனைவருக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கெமிஸ்ட்ரியில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். கொஸ்டின் நம்பர் 79 ஆல்பா கோச்சிங் சென்டர் சார்பாக இதில் பார்த்தீங்கன்னா ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்க. வினைவேக மாறிலியின் மதிப்பு கொடுத்துட்டாங்க. அதன் அரைவால் காலத்தை கணக்கிடுங்கன்னு சொல்றாங்க. ஹாஃப் லைஃப் டைம். ஓகேங்களா? அப்போ இதுக்கான ஃபார்முலா வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் முதல் வகை வினைக்கு 0.693 divided by K. அப்போ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்க வேண்டியதான். 0.693 divided by 1.54 into 10 power minus 3. ஓகேங்களா? செகண்ட் இன்வர்ஸ் 10 power minus 3 செகண்ட் இன்வர்ஸ் மேலே போயிடுச்சு அப்படின்னா 0.693 into 10 power 3 divided by 1.54 செகண்ட். இப்போ இதுதான் நம்ம டிவைட் பண்ணோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 0.693 into 10 power 3 அப்படிங்கும்போது 693 வந்துடும் divided by 1.54. ஓகேங்களா? அப்ராக்சிமேட்டா இது ஒரு 450 ரேஞ்சில் நம்ம ஒர்க் அவுட் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? 693 1.54 இருக்குது. ஓகேங்களா? அப்ப இது நம்ம ஒர்க் அவுட்டே பண்ண தேவையில்லை. அப்படியே பார்க்கும்பொழுது 400 ரேஞ்சில் ஒரு 450 சம்திங். ஓகேங்களா? அப்ப நமக்கு என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ. வாட் இஸ் த ஸ்லோப் ஃபார் கிவன் பிளாட் ஆஃப் ln k versus reciprocal of temperature? ஓகேங்களா? ln k versus 1/t. இது வந்து அர்ஹீனியஸ் ஈக்குவேஷன். அந்த அர்ஹீனியஸ் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா k equal to a into e power minus ea by rt. கேங்கிறது ரேட் கான்ஸ்டன்ட் வினைவேக மாறிலி, ஏங்கிறது ஃப்ரீக்வன்சி ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ea அப்படிங்கிறது ஆக்டிவேஷன் எனர்ஜி, கிளர்வுகோள் ஆற்றல். ஓகேங்களா? இது வந்து அதிர்வெண் கரணி அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல. இப்போ ரெண்டு சைடில் லேன் எடுக்கிறோம்னா ln k equal to ln a minus ea by rt-ன்னு வந்துடும். ஓகேங்களா? அப்போ இது வந்து ln k equal to ln a minus ea by r 1/t-ன்னு எழுதிக்கலாம். அதாவது இதோட ஃபார்முலா வந்து ln e பவர் மைனஸ் எக்ஸ்ன்னு வச்சுங்களேன், அதனோட வேல்யூ மைனஸ் எக்ஸ் தான். ln e பவர் மைனஸ் பிளஸ் ஏ அப்படின்னு வச்சுக்கோங்க, அதனோட வேல்யூ ஏ தான். ln e பவர் எனிதிங் தட் இஸ் ஈக்குவல் டு தட் எனிதிங். அப்ப நம்ம அந்த இடத்துல ln e பவர் மைனஸ் ஏ பை ஆர்டி இருக்குது. அப்ப நம்ம ஏ பை ஆர்டி அப்படியே எடுத்துக்கிறோம், அவ்வளவுதான். இது வந்து y ஈக்குவல் டு சி மைனஸ் எம்எக்ஸ் அப்படிங்கிற வடிவத்தில் இருக்கு. ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல பாருங்க, ஸ்லோப் வந்து நெகட்டிவ் ஸ்லோப், சி மைனஸ், இந்த இடத்துல மைனஸ் இருக்குங்களா? அப்ப எம் வேல்யூ தான், எம் வேல்யூக்கு நேரம் என்ன இருக்குன்னா ஏ பை ஆர். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த நெகட்டிவ் கீழ் நோக்கி வருது கிராஃப். அப்ப இதனோட ஸ்லோப் சரி வந்து ஏ பை ஆர். ஓகேங்களா? அப்ப இது எந்த ஆப்ஷன்ல இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம்டு, கொஸ்டின் நம்பர் 81. காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம்டு டியூரிங் த டிடக்ஷன் ஆஃப் நிக்கல். நிக்கல் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைமெத்தில் கிளையாக்சைம் அப்படிங்கும் பொழுது நிக்கல் 2+ ஆக்சிடேஷன் ஸ்டேட் 3d8. ஓகேங்களா? 3d8. இதுல 8 எலக்ட்ரான் இருக்கு. இந்த டிஎன்ஜி அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் லிகாண்ட், வலிமை மிகுந்த ஈனி. ஓகேங்களா? அப்ப 8மே பேர் ஆயிரும். ஓகேங்களா? அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா டிஆர்பி வேக்கன்ட்னால DsP2 ஹைபிரிடைசேஷன். ஏன்னா நிக்கல் 2+ அப்படிங்கும் பொழுது ஸ்கொயர் பிளானார், தல சதுரம். ஓகேங்களா? அப்ப DsP2. அப்ப எத்தனை ஈனிகள் சேரும் அப்படின்னா 2 ஈனிகள் சேரும். இப்ப இதான் டைமெத்தில் கிளையாக்சைம். இதுதான் NOH C டபுள் பாண்டு NOH, இந்த இடத்துல CH3, இந்த இடத்துல ஒரு CH3, டைமெத்தில் கிளை ஆக்சைம் அப்படின்னு சொல்றோம். அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா நைட்ரஜன் தான் வழங்கியணும், டோனார் ஆட்டம் சொல்லுவோம். ஒரு 2 நைட்ரஜன் அணுக்கள் அதே மாதிரி இன்னொரு மூலக்கூறோட சேரும் பொழுது நமக்கு ஸ்கொயர் பேனார், அதாவது தல சதுர வடிவ அமைப்புடைய ஒரு சேர்மத்தை உருவாக்குது. இதுதான் வந்து இது. அப்ப பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்க, find the molecular formula of sodium tetrachloro dicyanoachromate 3 complex. குரோமேட் 3 சொல்றாங்க, இங்கே சொல்லிட்டாங்க. அப்ப குரோமேத்தோட ஆக்சிடேட்டர் நிலை 3. ஓகேங்களா? குரோமேத்தோட ஆக்சிடேட்டர் நிலை 3, அதாவது கோபால்ட், குரோமியம் இதெல்லாமே +6, அதாவது +3 ஆக்சிடேட்டர் நிலையில் இருக்குன்னு வச்சுங்களேன். இதனோட அணைவியன் கோஆர்டினேஷன் நம்பர் 6 தான். ஓகேங்களா? அப்ப எதுல வருது அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட்ல செக் பண்ணுங்க.
அதாவது குரோமியம் +3 ஓகேங்களா, பிளஸ் 4 Cl இருக்கு, 4 × -1 பிளஸ் இந்த இடத்துல 2 சயனைடு, அப்போ 2 × -1, அப்போ பார்த்தீங்கன்னா 3 - 4 - 2, அப்போ 3 - 6ன்னு வருது. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா -3. அதே மாதிரி ரெண்டாவது செக் பண்றோம், குரோமியம் +3 தான், -4 ஓகேங்களா. இங்க பாருங்க, இங்க -3 வந்துருச்சு, உள்ள இருக்கிறது ரெண்டுமே காமன் தான், ரெண்டாவது அதே தான். அப்ப இதுக்கும் ரெண்டாவதுக்கும் -3 தான் வரும். அப்ப மேல இந்த CrCl4 Cn twice மேல வந்து -3 தான் வருது ஓகேங்களா. இப்ப மேல -3னா 3 Na+ வந்து இதுல சேரும். அப்ப என்ன வரும்னா ஆப்ஷன் பி தான் வரும், Na3 ஓகேங்களா. Na3 வந்தா இந்த சார்ஜ் கேன்சல் ஆகும், ஏன்னா 3 Na+, இது எப்படி வரும்னா 3 Na+, Cl4 Cn twice 3 - அப்ப மொத்தம் எத்தனை அயனினா 3 Na+ ஒரு 3, இது ஃபுல்லாவே ஒரு அயனி ஓகேங்களா. அப்ப 3 + 1 4 அயனிகள் உருவாகும் ஓகேங்களா. அப்ப பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அடுத்து பாருங்க, கீழ்காணும் அணைவு சேர்மம் எந்த மாற்றத்தை குறிக்கிறது? the following complex shows which isomerism. Br உள்ள இருக்கு, SO4 வெளியில இருக்குது. அப்ப இது என்ன அயனியை கொடுக்கும் அப்படின்னா SO4 2- அயனியை கொடுக்கும். இது என்ன அயனியை கொடுக்குன்னா Br- அயனியை கொடுக்கும் ஓகேங்களா. சில்வர் AgNO3 போடுறோம்னு வச்சுங்களேன், வெளியில இருக்கிற அயனி வந்து ஏஜியோட ரியாக்ட் ஆகிட்டு AgBr வெளிர் மஞ்சள் நிற வீழ்படிவை கொடுக்கும் ஓகேங்களா. இதோட பேரியம் குளோரைடு போடுறோம்னு வச்சுங்க, இதோட இந்த சேர்மத்தோட பேரியம் குளோரைடு போடுறோம்னா வெளியில இருக்கிற அந்த SO4 பேரியத்தோட வினைபுரிந்து பேரியம் சல்பேட் அப்படிங்கிற வெண்ணிற வீழ்படிவை கொடுக்கும். இப்போ வெளிர் மஞ்சள் நிற வீழ்படி வந்துச்சுன்னா Br- வெளியில இருக்குது, வெண்ணிற வீழ்படி வந்ததுன்னா SO4 வெளியில இருக்குது. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இரு வேறுபட்ட அயனிகளை குறிக்கிறது. பார்த்தாவே சொல்லிடலாம், அயனைசேஷன் ஐசோமெரிசம், அயனியாதல் மாற்றியம். which is light sensitive solution among the following ஓகேங்களா. அப்ப பாத்தீங்கன்னா இந்த சில்வர் நைட்ரேட் கரைசலை நம்ம இந்த SMF ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது ஒரு பிளாக் கலர் கவர் போட்டு அப்படியே சுத்தி வைப்போம், நீங்க லேப்ல பார்த்துருப்பீங்க ஓகேங்களா. பிளாக் கலர் கவர், ஏன்னா இதுல ஒளி படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பிளாக் கலர் கவர் போட்டு ஒரு நல்ல இருட்டான இடத்துல அதை வைப்போம். அப்ப இது வந்து லைட் சென்சிட்டிவா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சில்வர் நைட்ரேட் தான் ஓகேங்களா. மீதி எல்லாமே அந்த பிளாக் கலர் கவர் சுத்த மாட்டோம், ஆக்சாலிக் ஆசிட், சோடியம் ஹைட்ராக்சைடு, காப்பர் சல்பேட்லாம். ஆனா இது வந்து அந்த சூரிய ஒளியோட வினைப்பட்டு அது வந்து ஒரு மாதிரி நமக்கு வந்து பிரிசிபிடேட் மாதிரி ஃபார்ம் ஆகுறதுனால, வெயில்படிவு மாதிரி ஃபார்ம் ஆயிருங்கிறதுனால இந்த இது சுத்துவோம். அப்ப ஒளி லைட் சென்சிட்டிவ்னா சில்வர் நைட்ரேட், ஆப்ஷன் ஏ. வாட் இஸ் demasking agent used for cyanide complex of zinc? ஜிங்க்கு மாஸ்கிங் ஏஜென்ட் சொல்றோம் ஓகேங்களா. தடுப்பு நீக்கும் கரணி, அதான் டிமாஸ்கிங் சொல்றாங்க. தடுக்கும் கரணி, அதாவது மாஸ்கிங் ஏஜென்ட் வந்து சயனைடு தான். அப்ப ஜிங்க் வந்து சயனைடோட வினைபுரிந்து ஒரு அணைவு சேர்மத்தை உருவாக்குது, ZnCl4 2- ஓகேங்களா. இது ஒரு அணைவு சேர்மம். இந்த அணைவு சேர்மம் வந்து இதுல இருந்து ஜிங்க் வெளியில எடுக்கணும் அப்படின்னா இது எதோட வினைப்படுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார்மால்டிஹைடு மற்றும் அசிட்டிக் ஆசிட் ஓகேங்களா. ஃபார்மால்டிஹைடு, அசிட்டிக் ஆசிட்ல இருந்து வரக்கூடிய H+ அயனி ஓகேங்களா, 4H+ அயனி. அப்ப இங்க என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிங்க் 2+ வெளியில வந்துடும், பிளஸ் 4, இங்க 4 இருக்கனால எல்லாமே 4 எடுத்துக்கிறோம். 4 CH2OH Cn ஓகேங்களா. இதோட பேரு ஃபார்மால்டிஹைடு சயனோஹைட்ரேட், ஃபார்மால்டிஹைடு சயனோஹைட்ரேட் ஓகேங்களா. அப்ப என்ன வருதுன்னா ஃபார்மால்டிஹைடு அசிட்டிக் ஆசிட் தான் ஆன்சர் ஓகேங்களா. ஃபார்மால்டிஹைடு அசிட்டிக் ஆசிட், ஆப்ஷன் பி. இதோட ஜாமெட்ரி கேட்கறாங்க, பார்த்தாவே சொல்லிடலாம். அணைவு எண் கோஆர்டினேஷன் நம்பர் 6, கோஆர்டினேஷன் நம்பர் 6னாவே ஆக்டாஹெட்ரல். இதெல்லாம் ஒரு செகண்ட் தான், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தாவே தெரியும். அப்ப அப்படி சேட் பண்றதுக்கான டைம் தான் 2-3 செகண்ட், அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு ஓகேங்களா. அடுத்து பாருங்க, பிரைமரி வேலன்சி கேட்கறாங்க. பிரைமரி வேலன்சினா என்னது? ஆக்சிடேஷன் நம்பர், ஆக்சிடேஷன் நம்பர், ஆக்சிஜனேற்ற நிலை ஓகேங்களா, ஆக்சிஜனேற்ற நிலை. அப்ப அதனோட ஆக்சிஜனேற்ற நிலையை கண்டுபிடிக்கிறோம் ஓகேங்களா. இது இந்த அயனியை வெளியில எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், C- ஆயிடும். அப்ப இது அயனை பண்ணிட்டீங்கன்னா NH3 4Cl2 உள்ள இருக்கு, பிளஸ் இங்க மைனஸ் பிரிச்சிடும். ஒரு Cl போச்சுன்னா ஒரு Cl- அப்போ அப்போ கோபால்ட் பிளஸ் 4NH3
plus 2 into minus 1 NH3 க்கு 0 குளோரினுக்கு minus 1 equal to மேல பாருங்க plus 1 plus அப்ப plus 1 அப்ப cobalt minus 2 equal to plus 1 cobalt equal to அந்த plus 2 அந்த சைடு போச்சுன்னா சரி இந்த minus 2 அந்த சைடு போச்சுன்னா plus 2 plus 1 equal to plus 3 ஓகேங்களா அப்ப என்ன நிலையில இருக்குது அப்படின்னா plus 3 ஆப்ஷன் பி அதுவும் இல்லாம நம்ம இதை பார்த்தீங்கன்னா அதை ஒர்க் அவுட் பண்ண தேவையில்லை கோபால்ட்னா அனைவியன் 6 கோபால்ட் குரோமியம் இதுக்கெல்லாம் அனைவியன் 6னாவே plus 3 தான் ஓகேங்களா அதனால நம்ம அதை ஒர்க் அவுட் பண்ணவே தேவையில்லை பார்த்தோன்னே போட்டுறோம் இதுவும் அடுத்து EIN ரூல் ஓகேங்களா EIN விதியை பின்பற்றுவாது எஃபெக்டிவ் அட்டாமிக் நம்பர் ரூல் சொல்லுவோம் செயலுறு அணுக்கரு மின்சுமை அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மைய உலோகம் இருக்கு இல்லைங்களா அதனோட அணு எண் எது மைய உலோகனமோ அதனோட அணு எண் மைனஸ் ஆக்சிஜனேற்ற நிலை ஆக்சிடேஷன் நம்பர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் பிளஸ் 2 இன்டூ அணைவியன் ஓகேங்களா இதுதான் அதனோடது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ பாருங்க அயானுக்கு 26 இது எல்லாமே வந்து CO அப்படின்னா நடுநிலை ஈனி அப்ப எல்லாமே 0 தான் வரும் இதுக்கு எல்லாமே ஓகேங்களா அப்ப 0 அப்படின்னா அயனோட ஆக்சிடேஷன் நிலை 0 தான் இதுல இருக்கிற எல்லா மைய உலோக அணுவுக்கும் ஆக்சிடேஷன் நிலை 0 தான் ஓகேங்களா அப்ப 26 மைனஸ் 0 பிளஸ் 2 இன்டூ கோஆர்டினேஷன் நம்பர் பாருங்க 5 இருக்குது அப்ப 5 26 பிளஸ் 10 36 ஓகேங்களா மந்தவாயு அமைப்பு கிரிப்டான் அப்படிங்கிற அந்த தனிமத்துடைய அணு எண் தான் 36 அப்ப மந்தவாயு அமைப்பை பெறுது வெனடியம் பார்த்தீங்கன்னா 23 மைனஸ் 0 பிளஸ் 2 இன்ட்டு 6 இப்போ 23 பிளஸ் 12 37 அப்ப இது இல்லை இது பின்பற்றல EIN விதியை பின்பற்றல மந்தவாயோட அமைப்பு 36 54 36 54 86 இந்த மாதிரி வந்தாதான் அது மந்தவாயு அமைப்பை பின்பற்றுதுன்னு அர்த்தம் அதுதான் EIN விதிக்கு உட்படும் அப்ப இது 37 வந்துருச்சு அப்ப இது கிடையாது அடுத்து பாருங்க குரோமியம் 24 மைனஸ் 0 பிளஸ் 2 இன்டூ 6 அப்படிங்கும்போது 12 வரும் 24 பிளஸ் 12 36 நிக்கலுக்கு 28 மைனஸ் 0 பிளஸ் 8 2 இன்ட்டு 4 வரும் அப்போ வந்து பாத்தீங்கன்னா சரி 4 இன்ட்டு 2 அதாவது சரி 2 இன்ட்டு 4 தான் கோஆர்டினேஷன் நம்பர் 2 இன்ட்டு வருது இல்லைங்களா அப்போ வந்து 36 தான் வரும் அப்ப இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுல EIN விதி உட்படாதது இதுதான் அப்ப அதுதான் கேட்கறாங்க பின்பற்றாததுன்னு கேட்கறாங்க ஆப்ஷன் பி படிக்கப்புள்ள பிளக்கு கொள்கையின்படி மைய உலோக அயனி மற்றும் ஈனிகளுக்கு இடையான கவர்ச்சி அக்கார்டிங் டு கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி இன்டராக்ஷன் பிட்வீன் சென்ட்ரல் மெட்டல் அயன் அண்ட் எலிகான் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா பார்த்தாவே சொல்லிடலாம் ரெண்டுமே அயனி பிணைப்பு ஓகேங்களா சென்ட்ரல் ஆட்டம்ங்கிறது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் லிகாண்ட் அப்படிங்கிறது நெகட்டிவ் சார்ஜ் மைய உலோக அணுங்கிறது நேர்மின் சுமை ஈனிங்கிறது எதிர்மின் சுமை அப்ப இரண்டுமே புள்ளி மின் சுமைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது அப்ப ரெண்டுக்குமே உள்ள பிணைப்பு அப்படின்னா நேர்மின் சுமை எதிர்மின் சுமைனாவே அதனோட பிணைப்பு அயனி பிணைப்பு தானே அப்ப ஆப்ஷன் சி அயனி பிணைப்பு வில்கின்சன் கேட்டலிஸ்ட் வில்கின்சன் வினையூக்கி எது அப்படின்னு கேட்குறாங்க நம்ம பார்த்தாவே சொல்லிடலாம் ஆப்ஷன் ஏ தான் ஓகேங்களா ரோடியம் ட்ரைஃபெனைல் பாஸ்மின் ரோடியம் குளோரைடு இதுதான் நம்ம என்ன சொல்றோம் வில்கின்சன் வினையூக்கி அடுத்து பார்த்தீங்கன்னா நெஸ்லஸ் ரியேஜென்ட்னா K2HgI4 இதுதான் அதனோட நெஸ்லர் வினையூக்கி நெஸ்லரின் கரணி சொல்லுவோம் இதுல இருக்கக்கூடிய உலோகம் எதுவும் கேட்கறாங்க ஓகேங்களா அப்ப உலோகம்னா இந்த இடத்துல வெளியில இருக்கக்கூடிய அந்த இது உலோகம் தான் பொட்டாசியம் தான் ஆனா அதை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது ஆப்ஷன்லயே கொடுக்கல அப்ப என்ன கொடுக்குறாங்க பாருங்க மெர்க்குரி ஓகேங்களா ஆப்ஷன் டி ஓகேங்களா இதுதான் இந்த கொஸ்டின் டிஸ்கஷன் மீதி கொஸ்டின்ஸை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் EGTRB வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தள்ளி போயிருக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு ஓகேங்களா அருமையான வாய்ப்பு இதை பயன்படுத்தி உங்களுடைய ப்ரிப்பரேஷனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ இருந்து ப்ரிப்பேர் பண்ணுறது நல்லது ஏன்னா அது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ங்கிறதுனால இப்போ அடுத்து இந்த டெட் எக்ஸாமும் வருது அப்படிங்கும்போது அதுலேயும் பாஸ் ஆகிட்டு நிறைய காம்படிஷன் வரும் அப்படிங்கிறதுனால யார் அதிகமாக முயற்சி செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல இருக்குது எத்தனை முயற்சி நம்மளோட எஃபோர்ட்டை எந்த அளவுக்கு போடுறோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்குது அதனால இப்ப இருந்தே எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் ஆல்பா கோச்சிங் சென்டர் சார்பாக நன்றி மற்றும் வாழ்த்துக்கள்